الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأهل بيته أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون وقال نبينا صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் மேகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் பரக்கத்தும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வல்லோர்கள், வலிமார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அவருடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் மக்கள் அனைவர் மீதும் வல்ல அல்லாஹுவின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். திருப்பூர் மாவட்ட சுன்னத் ஜமாத் மாணவர் அமைப்பு மற்றும் தமிழக முஸ்லிம் ஜமாத் டிஎம்ஜே யாசின்பாபு நகர் கிளை சார்பாக துவங்கப்பட்டிருக்கிற உருசே ஜீலானி முஹியத்தீன் மௌலி மற்றும் சிறப்பு தொடர் பயான் நிகழ்ச்சிகள் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு மிக விமர்சையாக சிறப்பாக இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு முஹியத்தீன் மௌலி ஓதி முடிக்கப்பட்டு இறை நேசர்கள் யார், இறை நேசர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இறை நேசர்கள் இருக்கிறார்களா, அவர்களை பற்றி குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ சொல்லப்பட்டிருக்கிறதா? பல்வேறு மக்கள் அவர்களை நம்பிக்கை கொண்டு அவர்களை வசீலாவாக வைத்து பல நாட்டங்களையும் பல தேவைகளும் அவர்களிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது கூடுமா? சில அறிவியலர்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இறைநேசர்கள் என்று ஒன்றுமில்லை, அவுலியாக்கள் என்று யாரும் இல்லை, அவர்களிடத்தில் கையேந்துவதோ அவர்களை தியாகம் செய்வதோ கூடாது என்று சொற்பமான மக்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவுலியாக்கள் வழி என்றால் நேசன், அரபியில வழி என்றால் நேசன். அவுலியா அப்படிங்கிறது அதனுடைய பன்மை. நேசர்கள் யாருக்கு நேசர்கள்? இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வளர்க்கக்கூடிய வல்லோன் அல்லாஹ், அவனுக்கு நேசனாக இருக்கக்கூடியவர்களை தான் அவுலியாக்கள் என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் யாரை நேசிக்கிறானோ, யாரை பிரியப்படுகிறானோ, யார் மீது அல்லாஹ் முஹப்பத் வைக்கிறானோ அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அவுலியாக்கள் என்பது இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களில் நபிமார்களாகட்டும், சஹாபாக்களாகட்டும், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், உலமாக்கள் என எல்லா மக்களிலும் அவுலியாக்கள் இருக்கிறார்கள். ஆனா சஹாபாக்கள் உண்டான அவுலியாக்களை அவுலியா என்று இறை நேசர் என்று சொல்வதை விட சஹாபா
என்று சொல்வது மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தாக இருப்பதால் அவர்களை இறை நேசர் என்று போற்றுவதை விட சஹாபாக்கள் என்று உயர்த்தி போற்றுகிறோம். அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தாபீன்களாகட்டும், தபே தாபீன்களாகட்டும், இமாம்களாகட்டும், உலமாக்கள், இவர்களை நாம் இறை நேசர்கள் என்று கண்ணியத்தோடு அழைக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள், அவுலியாக்கள் இந்த இருவரை கவனித்து பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக உயர்ந்த இறை நேசர்கள், இறை நேசர் யார் இருக்கிறாரோ அவரையும், சஹாபாக்களில் ஆக சிறிய சஹாபி, தரஜாவில் மிக மிக கம்மியான தரஜா அந்தஸ்துடைய சஹாபியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த சஹாபி தான் உயர்ந்தவர். இது நம்முடைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய பிடித்தமான ஒரு அகீதா. அவுலியாக்கள் சஹாபாக்கள் என்று வரும்பொழுது சஹாபாக்கள் தான். ஆகவே சஹாபாக்களில் இறை நேசர்கள் என்று குறிப்பிடவிட சஹாபாக்கள் என்று நாம் சொல்லிவிடுகிறோம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களிலும் இறை நேசர்கள் என்று அவர்களை வர்ணித்து சிலாகிட்டு அவர்களை சிறப்பித்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ இறை நேசர்கள் உலகத்தில் வந்து வாழ்ந்து இன்னும் மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுடைய மனதுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவுலியாக்கள் இறை நேசர்கள் இருக்கிறார்களா, குர்ஆனில் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அநேக இடங்களில் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். வெளிப்படையாக ஒரு ஆயத்தை நாம் பார்க்கிறோம். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய அந்த உற்ற தோழர்கள் நேசர்கள் இருக்கிறார்களே, லா ஹவுஃபுன், அவர்களுக்கு வரக்கூடிய காலங்களை நினைத்து எப்படி நடக்குமோ, எது நடக்குமோ, நமக்கு பிடித்தது நடக்குமோ, பிடிக்காதது நடக்குமோ என்ற பயங்கள் அவர்களுக்கு இல்லை. சென்ற காலத்தில் நடந்துவிட்ட விஷயத்தை கவனித்து அவர்களுக்கு கவலையும் இல்லை. வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் சென்றுவிட்ட காலத்தை நினைத்து அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன், அல்லாஹ் தஆலா அவர்களை முத்தகீன்கள் என்று அல்லாஹ் சிலாகித்து கூறுவார். அதே போன்று வேறொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆனுடைய ஆயத்தில் இப்படி ஒரு ஆயத்தை நாம் பார்க்கிறோம். அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ கஊதன் வ அலா ஜுனூபிஹிம். நான் தேர்ந்தெடுத்த அந்த இறைநேசர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நின்ற நிலையிலும், அமர்ந்த நிலையிலும், படுத்த நிலையிலும் என்னை திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு மனிதனுடைய அதிகமான நிலைகளை சொல்லி அல்லாஹ் தஆலா எல்லா நிலையும் நாடுகிறார். அந்த இறைநேசர்கள் என்பவர்கள் எல்லா நேரங்களிலும், சக பொழுதிலும், ஒவ்வொரு நொடிகளிலும் ஒரு சடம் கூட தவறாமல் என்னை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள், என்னை திக்ர் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அவர்கள் அமர்ந்திருந்தாலும் சரி, தூங்கிக் கொண்டிருந்தால், படுத்திருந்தாலும் சரி, நின்று கொண்டிருந்தாலும் சரி, வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டுமே இருக்கும். பார்க்கிறோமா இல்லையா? ரலியல்லாஹு தஆலா போற்றப்படக்கூடிய சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய இறை நேசர்களில் உட்பட்டவர்கள். ஒரு சமயத்தில் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது மனக்கவலை, ஏதோ ஒரு விதமான மன சஞ்சலங்கள் அப்படியே அவர்களுக்குள்ள ஒரு வாட்டுது. மழையில் வெளியில பொழிஞ்சிட்டு இருக்குது. அப்படியே எந்திரிச்சு வெளியில வந்து பார்க்கறாங்க, ஒரு கரும் புயல் மிக விரைவாக சென்று போயிட்டு இருக்குது. அப்படி அது எங்க போகுது? அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒவ்வொரு பொருளையுமே வந்து வீணானதாக அல்லாஹ் படைக்கிறது இல்லையே. இது ஒரு காரணத்திற்காக வேண்டிதான் செல்லும். என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு
அல்லாஹ்வுடைய அந்த திருவிளையாடலை பார்ப்பதற்காக சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கருந்தேலுக்கு பின்னாலேயே போறாங்க. ஒரு ஆறு ஒன்று குறுக்கிடுது. அந்த இடத்துல ஆற்றுல தவளை ஒன்று இருக்குது. தவளைக்கு மேல இந்த கருந்தேலி அமர்கிறது. அந்த தவளை அந்த கருந்தேலை தூக்கிட்டு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகுது. சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விடவில்லை, தொடர்ந்து பின்னால போறாங்க. அக்கறையில் ஒரு அவங்களும் இறங்குறாங்க. அந்த கருந்தேலி இறங்கி அங்கிருந்து திரும்ப பயணிக்கிறது. கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சாதாரண ஒரு மனிதன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு வேலையை கடுமையாக செய்துவிட்டு அழுப்பின் மூலமாக தன்னை அயர்ந்து அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை தீண்டுவதற்காக ஒரு கரு நாகம் ஒன்று அவருடைய அருகாமையில் நின்று கொத்துவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கருந்தேல் அங்கே சென்று அந்த நாகத்தோடு சண்டையிட்டு அவனை பாதுகாத்து இந்த இரண்டுக்கு மத்தியில் மிகப்பெரிய போர்க்களம் ஏற்பட்டு ஒன்றோருடைய விஷங்கள் மற்றொன்று ஏறி இரண்டும் ஆய்ந்து விடுகிறது. தூங்கிக் கொண்டிருக்கிறவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறவர் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். எந்த டிஸ்டர்பும் அல்லாஹ் தஆலா செய்யல. அவனுக்கு என்று உண்டான ஒரு ஆபத்தை அல்லாஹ் தஆலா அவனுக்கே தெரியாம போக்கி விடுகிறார் என்ற நிலையை சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஒரு விளையாட்டின் மூலமாக அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டிய இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் பார்க்கிறார்கள். இப்படித்தான் இறைநேசர்கள் என்பவர்கள் எல்லா நேரங்களிலும் தன்னுடைய சிந்தனை அல்லாஹ் இதை கொண்டு எதை செய்கிறார், இதன் மூலமாக எதை நாடுகிறார், இந்த செயலின் மூலமாக அவர் எதை நல்லதை கொண்டு வருகிறார் என்று ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த இறைநேசர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் சொல்லி காட்டுவார், மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. من عمل صالحا من ذكر وأنثى وهو مؤمن. யார் ஒருவர் சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆனா ஒரு ஷரத் அல்லாஹ் வைக்கிறார், வஹுவ மூமினுன். அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். நல்ல அமல் செய்யக்கூடியவர், சாலிஹான அமல் நல்ல அமலை செய்யக்கூடியவர் மூமினாக இருக்கணும். அப்படி இருந்தாருன்னா, அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருந்தா அல்லாஹ் அவருக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறார், ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அவர்களை அல்லாஹ் தஆலா பரிசுத்த வாழ்வாக நீண்ட ஆயுளை அல்லாஹ் தஆலா நிறையான வாழ்வை அவர்களுக்கு தருகிறார். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், நல்ல ஒரு மனிதர்களை அல்லாஹ் தஆலா என்றென்றும் நிலைத்து வாழச் செய்கிறார். ஆக இறை நேசர்கள் என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டிய அந்த குர்ஆனுடைய இந்த 3 ஆயத்துடைய அடிப்படையிலே இறை நேசர்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு சமயத்திலே சஹாபாக்களுக்கு அறிவு சொல்லுவாங்க, அலா உனபியுக்கும் பிஹியாரிக்கும், உங்கள சிறந்தவர் யாரு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லட்டா. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு பலா யா ரசூலல்லாஹ், சொல்லி காட்டுங்க யாரு, எங்கள சிறந்தவர் யாரு? சஹாபாக்கள் கேட்டதோட கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹியாருக்கும், உங்கள சிறந்தவர் அல்லதி இதா ருக்கு ذிக்ருல்லாஹ், அவர்களை பார்த்தோம் என்று சொன்னா அவர்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும், அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். அப்படிப்பட்ட நல்ல குணமுடையவர்களாக, முகமுடையவர்களாக, லட்சணங்கள் உடையவர்களாக, நல்ல செயல்பாடுகள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறார். ஆக குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம், அவுலியாக்கள் என்று, நல்லவர்கள் என்று, இறைவனுக்கு பிடித்தமானவர்கள் என்று உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், அந்த குர்ஆனுடைய ஆயத்தை அப்படியே அல்லாஹ் தஆலா தொடர்ந்து ஓதிட்டு வரும் பொழுது அந்த இறை நேசர்கள் அவர்களை நீங்கள் மௌத்தார்கள் என்று சொல்லாதீங்க, அவர்கள் மரணிச்சாலும் கபரில் அவங்களுக்கு ஜீவன், அவர்களுக்கு உண்டான விஷயங்களை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நல்லா சொல்லி காட்டுறான். ஆக நல்லவர்களை அல்லாஹ் தஆலா இருக்கிறார், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இறைவனுக்கு பிடித்தமானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா படிப்படியாக நிறைய விஷயங்கள் அவரை பத்தி அல்லாஹ் தஆலா நிறைய சொல்லுவான்.
ஆக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸும் அதே போல இருக்கிறது. அவுலியாக்கள் என்று ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் வரும் என்று சொல்லி காட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அவுலியாக்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு பிரியத்தின் மூலம் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று சாதாரண ஒரு மனிதன் சில அமல்கள், நஃபிலான வணக்கங்கள், உபரியான வணக்கங்கள், நாம மீது கடமையாக இருக்கக்கூடிய பரவான தொழுகைகள், வாஜிபான தொழுகைகள், இபாதத்துகள், அதை விடுத்து அதிகப்படியாக உபரியாக நஃபிலான வணக்கங்கள் செய்து அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று யார் முன்னே செல்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை நோக்கி வருகிறார். நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று நடந்து சென்றால் அல்லாஹ் நம் பக்கம் ஓடி வருகிறார். நாம் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அல்லாஹ் தஆலா 2 அடி நம் பக்கம் ஓடி வருகிறார். கடைசியா எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மோடு நெருங்கி விடுகிறார் என்று சொன்னா, அவர்கள் பார்க்கும் கண்ணாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் காலாக, இப்படியாக அல்லாஹ் தஆலா மாறிவிடுகிறார். ஒரு சாதாரண மனிதன், இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன். ஹதீஸ் குதுஸி, இது சாதாரண விஷயம் அல்ல. ஹதீஸ் குதுஸில வரக்கூடிய இந்த ஹதீஸ் அல்லாஹ் தஆலா நேராக சொல்கிறார், அந்த மனிதன் என் பக்கம் நெருங்க நெருங்க நானும் அவன் பக்கம் அதிகமாக நெருங்கி அவனோடு ஒன்றோடு ஒன்றாக கடந்து அவனுடைய கண்ணாக, காலாக, கையாக, கரமாக நான் மாறிவிடுகிறேன். அல்லாஹ் தஆலா இறைநேசர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். இறைநேசர்கள் இருக்கிறாங்களா, அப்படி ஒண்ணும் இல்லைன்னு மறுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த முட்டாள்தனமான இந்த மக்களுக்கு மத்திய, இந்த சொற்பமான இந்த மக்களுக்கு மத்தியில சுன்னத்துல் ஜமாஅத்துடைய மக்கள் நம்பக்கூடிய அகீதா மிக மிக உயர்ந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, இறைநேசர்களை பார்க்கிறோமா இல்லையா? சார், உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல ஒரு சமயத்துல மிம்பர் படியில் நின்று அவங்க பயான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாம் கேள்விப்பட்ட சம்பவங்கள். ஏறக்குறைய 300 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு போர் படை தளபதியான சாரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை உணர்த்தும் முகமாக, அவர்களுக்கு பின்னால், மலைக்கு பின்னால் எதிரி படைகள் வந்த தாக்கல் இருக்குது என்பதை உணர்த்தும் முகமாக இந்த மிம்பர் படியிலேயே நின்றுட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு போன் போட்டு சொல்ல, வயர்லெஸ் போனா எந்த போன் அவங்களுக்கு அந்த நேரத்தில் கிடையாது. அந்த மிம்பர் நின்றுகிற சமயத்தில் யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல் என்று சொன்னான். கீழே உட்கார்ந்து இருந்த சஹாபாக்களுக்கு ஒண்ணும் புரியல. என்ன உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபாவுங்க பேசிட்டு இருந்தாங்க பயான், திடீர்னு இடையில பார்த்தா யா சாரியா அல் ஜபல் சொல்றாங்களே, என்ன காரணம் விளக்கல. அவங்க மிம்பர் படியிலிருந்து கீழே இறங்குறதுக்கு பின்னால விளக்கம் கேட்கும்போது சொல்றாங்க, நாம ஒரு படையை அனுப்பியிருந்தோமா இல்லையா, போர் படை, அவர்களை எதிரி படைகள் தாக்குவதற்கு மழைக்கு பின்னால் இருந்து அவர்கள் வருகிறார்கள். அதை உணர்த்தும் முகமாக நம்முடைய படை தளபதிக்கு நான் சொன்ன விஷயம்தான். அதே போல சில காலங்களுக்கு, சில நாட்களுக்கு பின்னால் அந்த படை திரும்ப வந்ததுக்கு பின்னால் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 300 மைலுக்கு அப்பால் இருந்து சொன்ன அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்ற வரலாறுகள் ஹதீஸில் இருக்கிறது. அவுலியாக்கள், இறைநேசர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் தஆலா உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் சொன்ன அந்த வாய் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாய் அல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய வாய் அது. அதனால் அந்த அளவுக்கு சட்டைகள் அல்லாஹ் தஆலா நெருக்க வர 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 அவர்களுடைய நெருக்கத்தை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தும் முகமாக அவருடைய வாயாக நான் மாறுகிறேன்னு சொல்றான். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய யதார்த்தமா சொல்லியிருந்தாங்கன்னா அவ்வளவு மேலே கேட்டிருக்காது. அல்லாஹ் தஆலா சொன்னனால அது கேட்டிருக்கு. அதே போல முஹைதீன் ஷேக் அவங்க இந்த மாசம் முஹைதீன் மாசம் ரலியல்லாஹு தஆலாவுடைய மாதம் அல்லவா, அவங்களுடைய அந்த சிறப்பம்சங்கள் வரக்கூடிய நேரத்துல முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒருத்தர் சொல்லுவார், பக்கத்துல என்னுடைய வீடு, இந்த வீடு தீப்பிடித்து எரிஞ்சிட்டு இருக்குது, எனக்கு துஆ செய்யுங்க, அதை பாதுகாருங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்துல உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து தன்னுடைய கையால தண்ணீரை அள்ளுவது போல அள்ளி அவங்க வீடு பக்கத்துல ஊத்துற மாதிரி ஊத்துறாங்க. அந்த வீடு அணைந்ததாக, தீ அணைந்ததாக வரலாறு வருது. அப்ப இவங்க ஊத்துனது முஹைதீன் ஷேக்குடைய சாதாரண கையாக இருந்தால் அந்த தண்ணி அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய வீட்டின் மீது பட்டிருக்காது.
அந்த தீ அணையவும் செஞ்சிருக்காது. மாறாக அவருடைய கை அல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய கை. அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த தண்ணீர் அந்த தூரமா இருக்கக்கூடிய வீட்டுக்கு மேல பட்டு தீ அணையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. மக்களே, இப்ப இறை நேசர்கள் என்பவர்கள் குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளையும் முழுமையாக அவர்கள் பின்பற்றி அல்லாஹ் தஆலா என்னென்ன கட்டளைகள் எல்லாம் விட்டிருக்கிறானோ அத்துணை கட்டளைகளையும் எடுத்து நடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுவாக அவர்களை பின்பற்றி எல்லா விஷயங்களையும் தாண்டி ஷரியத்து, தரீகத்து, ஹகீகத்து, மஅரிஃபத்து என்று ஒவ்வொரு படித்தரங்களையும் கடந்து அல்லாஹ்வை அடைந்தவர்களுக்கு இறைநேசர் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட இறைநேசர்கள் அல்லாஹ் தஆலா பல அற்புதங்களை தன் மூலமாக அவன் வெளிப்படுத்தி காட்டுவார், குத்ரத் என்று சொல்றோம். அதே நபிமார்கள் மூலமாக எத்தனையோ அற்புதங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. வந்துகிட்டு இருந்த அந்த அற்புதங்களை முஅஜிஸாத் என்று நாம் சொல்றோம். அதே போல அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறைநேசர்கள், அவுலியாக்கள், அந்த மகான்கள், நாதாக்கள், அவர்கள் மூலமாக வெளிவரக்கூடிய அற்புதங்கள் இருக்கிறதே, அதற்கு கராமத் என்று சொல்லுவோம். அவர்கள் மூலமாக வெளிவருவது என்று சுயமாக அவர்களுடைய மூலமாக வெளிவருவதில்லை, மாறாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். இப்ப நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த அறிவியலிகள், இந்த ஜாக்காகட்டும், தௌஹீத் ஆகட்டும், தன்னை இஸ்லாமில் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த போலி தௌஹீத்வாதிகள், சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு அப்பாற்பட்ட அந்த மக்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை தருவாராக. இஸ்லாத்தை தூய வடிவில் விளங்குறோன்னு சொல்லி போட்டு முழுக்க அழுக்கிலேயே போட்டு புரண்டுகிட்டு இஸ்லாத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப தூரமான பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. முறையா விளங்குறது இல்லை. கண்ணியத்திற்குரியவர்கள், இறை நேசர்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய உற்ற தோழர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைத்து எல்லா சமயத்திலும் அவனுடைய சிந்தனைகளை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் காலை முதல் இரவு வரை, இரவு முதல் காலை வரை தன்னுடைய நிலைகள் முழுவதையும் அல்லாஹ்வுக்காக மாற்றியறாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பல்வேறு விதமான சிறப்புகளை பிரியப்பட்ட, அல்லாஹ்வுக்கு பிரியப்பட்ட அப்படின்னா எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? அப்படி எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து தன்னுடைய அடியார்களுக்கு, அவர்கள் பிரிவான அடியார்கள் எதை கேட்கிறார்களோ அதை கொடுக்க அல்லாஹ் தயாராகிறான். அதுல நம்ம சியாரத்து போனோம் அப்படின்னா அந்த மகான்கள் தனியாக அடக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இறைநேசர்கள் தனியாக காட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏனைய மக்களோடு மகாம்களில் கபர்ஸ்தானில் அடக்கப்படுவதை விட்டு தனியாக ஒதுக்கி அவர்களை உயர்ந்த அந்தஸ்தை நாம் காட்டுவது காரணம், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயர்ந்தவராக இருக்கிறார்கள். வேறு புகழுக்காக, பெருமைக்காக அங்கே அடக்கப்படுவது இல்லை. நாம் அதை முதல்ல விளங்கணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம மற்றவர்களுக்காக சியாரத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்தில் நின்று மக்காமல் நின்று சியாரத் செய்யும் பொழுது அவர்களுக்காக நாம் ஓதக்கூடிய யாசீனோடு சேர்த்து நமக்காகவும் சில தேவைகளை அவர்களிடத்தில் முன்வைத்து வருகிறோம். இது கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய சச்சரவுகளை கொண்டு வருவாங்க. நமக்கு அது தேவையில்லை. ஆக நம்ம சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது இறை நேசர்கள் உயிரோடு இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கபரில உயிரோடு இருக்கிறனால தான் நாம போய் நின்று அவங்கள்ட்ட நேரடியாக பேசுவது போல் பேசி அவர் நம்முடைய தேவைகளை முன்வைத்து நீங்க குடும்பம்னு கேட்கறது இல்ல. நல்லா யோசிக்கணும். நீங்க குடும்பம்னு கேட்கறது இல்ல. ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த இடத்துல, நீங்க குடுங்கன்னு கேட்டால் கூட தப்பு இல்லை. அது பெரிய பாடம், உள்ள போனா பெரிய நீட்டமா போகும். அப்படி நான் நேரடியாக நீங்க குடுங்கன்னு கேட்கறது இல்ல. அப்படி கேட்க நான் எப்படி சொல்றோம் அப்படின்னா, யா அல்லாஹ் இவருடைய பரக்கத்தின் மூலமாக யா அல்லாஹ் நீ கொடு, அல்லாஹ்விடம் கேட்கிறோம். ஒரு விஷயம். இரண்டாவது, அதுக்கு அடுத்து தரக்கா கேட்கிறதா இருந்தா, யா இறை நேசரே, அவுலியாவே, அடங்கியிருக்கக்கூடிய யா ஷேഖே, அல்லாஹ்விட்ட நீங்க எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்க, அல்லாஹ்விட்ட எங்களுக்காக நீங்க வாங்கி கொடுங்க என்று நம்ம அவங்கள்ட்ட இரண்டாவது அந்த அடிப்படையில் கேட்கிறோம். இதுல எதுலையுமே ஷிர்க்கும் வந்தாது, எந்த ஒரு தவறான விஷயமும் வந்தாது.
அது செஞ்சுட்டு வரணும். இப்படி அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக, அவளை சுட்டி காட்டப்பட வேண்டும் என்பதற்காக, அவளை பிரித்து காட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவளை தனிச்சு அவளை நாம காட்டிட்டு இருக்கிறோம். அந்நியத்திற்குரியவர்களே, இந்தியா இஸ்லாமியம் இந்தியாவில் வளர்வதற்கு மிக மிக காரணமாக இருந்த அஜ்மீர் ஹாஜா கரீபே நவாஸ் ஹாஜா முஈனுத்தீன் அஜ்மீரி ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்புகள்ல ஒரு சிறப்பு நாம படிக்கிறோம். ஏன்னா அந்த காலத்துல அந்த நேரத்தில் ஆட்சி கொண்டிருந்த முகலாய பேரரசர்கள்ல ஒரு பேரரசர்கிட்ட வந்து சொல்ற இந்த மாதிரி அஜ்மீர் நாயகத்தை பற்றி குறைகள் சொல்லி அவரு மிஸ்யூஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. தவறான காரியங்கள் அங்க நடக்குது, சிறுகான காரியங்கள் எல்லாம் அங்க நடக்குது. அந்த அனாச்சாரங்களை தடுக்கணும், அந்த கபருக்கு மக்கள் போவதை தடுக்கணும் என்று அந்த நேரத்துல முகலாய பேரரசராக இருந்த அந்த மன்னர்கிட்ட சொல்லப்படுது. அப்ப அந்த மன்னர் சொல்றாரு, அவரு இந்த இறை நேசர்கள் மீது, சரியத்தின் மீதும், தீவிர இஸ்லாத்தின் மீதும் நல்ல பற்றுள்ளவர். சொல்லப்பட்டதோடு அவர் சொல்றார், இந்த சமயத்துல இந்த நேரத்துல நாம எல்லாம் ஒன்று கூடுவோம், அவர்களை அழைத்து நாம சலாம் சொல்லுவோம். உயிரோடு இருக்கிறாரா இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஒரு கால் நம்முடைய அழைப்புக்கு அவர் பதிலளிக்கவில்லை, கபர்ல எந்த பதிலும் அங்கிருந்து வரல அப்படின்னா உண்மையான அவர் இறந்து விட்டார், உயிரோடு இருப்பதில்லை என்பதை நாம முடிவு பண்ணி அந்த கபரை நாம இடிச்சிருவோம். யாருமே போகக்கூடாத அளவுக்கு அந்த இடத்துல நாம செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு ஒரு நாள் கூட்டப்படுது. அந்த மன்னர் மக்கள் எல்லாம் ஒன்று கூறுறாங்க. ஒரு நாள் குறிப்பிடப்பட்டு எல்லா மக்கள் கூடுறதோட ஹாஜா நாயக் அவங்க இடத்துல முன்னாள் நின்ற மன்னர் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹாஜா அப்படிங்கிறான். அவருக்குள்ள இருந்து எந்த சத்தம் வெளிவரல. இரண்டாவது அதே போல அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹாஜா, எந்த பதிலும் வெளிவரல. மூணாவது அதே போலவே அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹாஜா என்று சொன்னதோட உள்ளிருந்து கை வெளியே நீட்டப்பட்டு வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்ற பதில் வந்ததாக வரலாறு நமக்கு குறிப்பிடுகிறது. இறை நேசர்கள் கபரில் அவர்கள் மகாமில் அவர்கள் அடங்கி இருந்தாலும் உயிரோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார்கள், நம்முடைய சலாமுக்கு பதில் சொல்லுகிறார்கள், நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆக்களையும் செவிமடுக்கிறார்கள். நாம் எதையெல்லாம் அவர்களுக்கு முன்வைக்கிறோமோ அதை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட இறை நேசர்கள், அவுலியாக்கள், அல்லாஹ் சொன்னான் இல்லையா ஒரு இடத்துல, நல்ல வாழ்வு வாழ்ந்தா, நல்ல சாலிஹானவராக மூமினாக இருந்தா நான் ஹயாத்தோடு அவர்களை ஆக்குவேன்னு சொன்னானா இல்லையா? பல நுகை என்னவோ ஹயாத்தன் தையிவா, அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக அவர்களை வாழ வைக்கிறேன்னு குர்ஆன் தொடர்ந்து சொல்லிட்டான். அப்ப அந்த அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது அவுலியாக்கள் உயிரோடு தான் இன்றும் இருந்து கொண்டிருப்பார்கள். வேற ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, மஸலுல்லதி யذكر ரப்பஹு வல்லதி லா யذكر ரப்பஹு, அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர் அல்லாஹ்வை நினைக்காதவர் யாருக்கு ஒப்பாக இருக்கிறாங்க? மௌத்தானவர்களுக்கும் உயிரோடு இருப்பவர்களுக்கும் ஒப்பாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வை மறந்த நிலையில் திக்ர் செய்யாமல் அல்லாஹ்வை மறந்த நிலையில் பொதுபோக்காக இருப்பவர்கள் மரணித்தவர்கள், மௌத்தாக்கள் அவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்வது தெரிகிறது, திக்ர் செய்து கொண்டிருக்கிற காலம் முழுவதும் அல்லாஹ் தஆலா உயிரோடு இருக்கிறான் அவர்களை. இறை நேசர்கள் ஒரு நாளும் திக்ர் செய்வதை விட்டும் பராகாக இல்லையே. இறை நேசர்கள் சதாவும் நொடி பொழுதிலும் காலை முதல் மாலை வரை, மாலை முதல் காலை வரை தொடர்ந்து இறைவனுடைய சிந்தனையிலேயான ஒவ்வொரு நேரங்களும் தன்னுடைய சிந்தனைகள் எதை பார்த்தாலும், வானத்தை பார்த்தாலும், பூமியை பார்த்தாலும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும்
ஒவ்வொரு அங்க அசைவுகளையும், செடி கொடிகள் ஆடுவதையும், மழைகள் பொழிவதையும், காற்றுகள் அடிப்பதையும், தனக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்திலையும் அல்லாஹ்வை தான் அவர்கள் பார்த்துக் கொண்டு அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி வஃபாத்தாக முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்கள் வந்துருச்சு. மன்னரையில் அவர்கள் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அவருடைய ரூஹுகள் ஒவ்வொரு நாளும் ஒன்று கூடுகிறது. அவருடைய ரூஹுகள் ஒவ்வொரு நாளும் ஒன்று கூடுகிறது. எல்லா இறைநேசர்களும் ஒன்று கூடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தொட்டு எல்லா சஹாபாக்களும், எல்லா தாபீன்களும், எல்லா இறைநேசர்களும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒன்று கூடி பேசி சில சந்தோஷப்பட்டு அவர்கள் பிரிகிறார்கள். ஹதீஸ் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சமயத்துல ஹஸரத் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா தன்னுடைய காலத்தில மதீனா முனவ்வரா ஹஸரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம், அந்த